தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாலியல் கொடுமை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்க்கும் திமுக அரசு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இன்றைய தினம் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் பாலியல் கொடுமை உள்ளது. தினந்தோறும் செய்திகளிலே ஏதாவது ஒரு ஊரில் பாலியல் கொடுமை இழைக்கப்படுகிறது. முன்பெல்லாம் அப்படி கிடையாது. இந்த கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் இந்த பாலியல் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சமீபத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவி பாலியல் சீண்டலுக்கு உள்ளானார். அதை நிகழ்த்தியதே ஒரு திமுக பிரமுகர் ஞானசேகரன். இன்றைக்கு கல்லூரிகளிலே பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறார்கள். கல்லூரி பேராசிரியர்கள் மூலமாக இந்த பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறார்கள். சக கல்லூரி மாணவர்களால் இந்த பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறார்கள். பள்ளிகளிலே மாணவிகள், சிறுமிகள் பள்ளி ஆசிரியர்களால் பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். வேலை பார்க்கும் அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களிலே பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறார்கள். அதுபோக சமீபத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் பள்ளிகளிலே சிறுவர்கள் கூட இந்த பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறார்கள். அதாவது ஓரினச் சேர்க்கை மோகம் கொண்ட பள்ளி ஆசிரியர்களால் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இந்த பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறார்கள். இவை எல்லாவற்றையும் மீறி தற்பொழுது காவல் நிலையத்திலே கூட ஒரு பெண் காவலருக்கு பாலியல் கொடுமை நடந்துள்ளது. ரொம்ப வேதனையான விஷயம். முதியவர்கள் 60 வயசு 70 வயசு ஆச்சு. அந்த முதியவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமிக்கு பாலியல் கொடுமை நிகழ்த்தியிருக்காப்புல. இன்றைக்கி தக்கலை பக்கத்தில் ஒரு போதகர், கிறிஸ்தவ மத போதகர் ஜான்-ரோஸ் அப்படிங்கிற ஒரு மத போதகர் தன்னுடைய ஆலயத்துக்கு ஜபிக்க வந்த ஒரு சிறுமிகிட்ட தவறாக நடந்து பாலியல் கொடுமைக்கு ஆளாகியிருக்காப்புல. அவரை கைது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பாலியல் கொடுமை. ஏதாவது ஊரில் அது அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, பள்ளிகளாக இருந்தாலும் சரி, கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, பொது இடங்களாக இருந்தாலும் சரி, பயணம் செய்கின்ற வாகனங்கள், பேருந்து, புகைவண்டி ஆகியவை எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் இந்த பாலியல் கொடுமை நடக்குது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு மெத்தனமாக இருப்பது தான் காரணம். இந்த பாலியல் குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படாதது தான் காரணம். சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டால், ஒரு சிறுமி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டால் அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு சிறுமி சின்ன வயசுலேயே பாலியல் கொடுமைக்கு ஆளாகிட்டானா அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஆண்களை கண்டாலே ஒரு வெறுப்பு வரும். திருமணத்துக்கே சம்மதிக்க மாட்டான். அப்படி ஒரு வெறுப்பு வந்துடும். ஆண்களை கண்டாலே பிடிக்காது. பெத்த தாய் தகப்பனை கண்டாலே பிடிக்காது. அண்ணன் தம்பியை கண்டாலே பிடிக்காது. மனநிலையே மாறி போயிடும். ஆண்கள்னால் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்ட்டு அந்த அச்ச உணர்வுலையே அவள் வாழ்ந்து கொண்டிருப்பாள். கல்யாணமே வேண்டாம் அப்படின்றவா. அவளுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும். அவளுடைய மனச்சிதைவு, அவளுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சிறுமிக்கு இன்றைக்கி முதியவர்கள், இளைஞர்கள், பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் இன்றைக்கி பாலியல் கொடுமை நிகழ்த்துறாங்க. ரொம்ப வேதனையான விஷயம். அந்த பெண்ணோட வாழ்க்கையே போச்சு. ஆனால் இன்றைக்கி சட்டம் 5 வருஷம் 3 வருஷம் சிறை தண்டனை வழங்குறதோட அவங்க தப்பிச்சுட்டு போயிடறாங்க. சட்ட திருத்தம் கொண்டு வரணும். பாலியல் கொடுமைக்கு மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவுக்கு சிறை தண்டனையை கொண்டு வரணும். பாலியல் குற்றங்களை விரைந்து விசாரித்து தண்டனை வழங்க வேணும். இன்றைக்கி கோர்ட்டுக்கு போனோம்னா 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பே வருது. அதில் அவங்க இலக்காரமாயிடுறாங்க. இன்றைக்கி 70 வயசால் பாலியல் கொடுமை நிகழ்த்துறாப்புல, தீர்ப்பு வரும்போது 10 வருஷம் ஆகுது. 80 வயசு அவர் செத்து போயிடுறாப்புல. ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. ஆனால் அந்த சிறுமி அவள் பாவம், அதுக்கு அங்கிட்டு ஒரு 60 வருஷம் வாழணும். அவள் ரொம்ப கொடுமையான விஷயம். மனநிலை பாதிக்கப்பட்டு எவ்வளவு மனச்சங்கடத்தில் அவள் வாழ்வா பாருங்கள். எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாலியல் கொடுமை. தமிழக அரசு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். சும்மா அந்த போக்ஸோ ஆக்ட் போட்டுட்டு இதை ஷோ கொடுத்துட்ருக்கூடாது. பாலியல் குற்றங்களுக்கு தண்டனை. பாலியல் குற்றம் இழைக்கிற ஆசிரியர்கள் உடனடியாக பணி நீக்கம் கொண்டு வரணும். இடைநீக்கம் கொண்டு வரக்கூடாது, பணி நீக்கம் சொல்லி கொண்டு வரணும்.
தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக பணி நீக்கம் கொண்டு வரணும். சும்மா சஸ்பெண்டு, இடைநீக்கம் அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது. நிரந்தரமாக பணி நீக்கம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி சிறுமிகள், இளம்பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க. ஒரு 70 வயசு மூதாட்டிக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுத்து ஒரு பையன் பாலியல் கொடுமை நிகழ்த்தியிருக்கான். ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. சிறையில் அவங்களுக்கு வந்து அந்த பாலியல் குற்றத்தில் கைது செய்யப்படுகிற ஆண்களுக்கு சிறையில் அவங்களுக்கு வந்து மனநல வகுப்பு எடுக்கணும். சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வச்சு அவங்களுக்கு சிறையில் வந்து வகுப்பு எடுக்கணும். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உருப்படும். இன்றைக்கி தமிழக அரசு மெத்தனமாக இருக்குது. நீ தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் பெண்கள் பாதுகாப்பாக இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உருவாயிட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு பெண் வந்து சுதந்திரமாக வெளியில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பெண்களை பெற்றவங்களாம் வந்து நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஒரு அச்ச உணர்வுலேயே வாழ வேண்டியிருக்கு. நம்ம பொண்ணை வேலைக்கு அனுப்புகிறோம், வேலைக்கு அனுப்புகிற இடத்துல எந்த படுபாவி என்ன பண்ணுறானோ, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், எந்த ஆசிரியர் என்ன பண்ணுவானோ அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெற்றோர்கள்லாம் அச்ச உணர்வில் வாழ வேண்டியிருக்கு. பெண்களை பெற்ற பெற்றோர்கள்லாம், பெண் குழந்தைகளை பெற்றவர்களெல்லாம் அச்ச உணர்வுலேயே வாழ வேண்டியிருக்கு. தமிழக அரசு இதை இலக்காரமாக எடுத்துக்கிட்டு மெத்தனமாக இருக்கீங்க. ரொம்ப வேதனையான விஷயம். இந்த சிறுமிகள் விஷயத்தில் அக்கறை செலுத்துங்க. இந்த பாலியல் பிரச்சனைகள் விஷயத்தில் தமிழ்நாடு அரசு அக்கறை செலுத்தணும். உடனடியாக சட்ட திருத்தம் கொண்டு வரணும். இந்த பாலியல் குற்றத்துக்கு மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வை ஒழிய, மற்றபடி சும்மா 1 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு ஒரு தண்டனை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு தீர்வு கிடையாது. ஆக தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் அச்ச உணர்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் வாழ முடியாத, பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறது என்பது மட்டும் உண்மை.